மிதுனம். மிருகசிரிஷம் 3-4 பாதங்கள். திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். கிரகநிலை: தனவாக்கு குருவ தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரகநிலைகள் உள்ளன. பலன்கள்: இந்த வாரம் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். விரும்பியது கிடைக்கும். அதே நேரத்தில் அதற்கான கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும். மனதிலிருந்த கவலையாகலும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுபச்செலவு ஏற்படும். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பாராட்டு கிடைக்கலாம். மிருகசிரிஷம் 3-4 பாதங்கள். இந்த வாரம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமையற்ற நிலை உண்டாகும். முயற்சிகளிலும் தடை தாமதங்கள் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் ஏற்படும். திருவாதிரை. இந்த வாரம் பண விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பது, முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது உத்தமம். எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றியினை பெற்றுவிடுவீர்கள். ஆடம்பரச் செலவுகளை குறைத்து கொண்டால் கடனில்லாத கண்ணிய வாழ்க்கை அமையும். புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். இந்த வாரம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பினை பெறுவீர்கள். போட்டி பொறாமைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகரிக்கும். பரிகாரம்: விநாயக பெருமானை ஏற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும்.